நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய ஆலோசனை நேரம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாய் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் தேவன் நம்மோடு பேசும்படியாக என்னுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது உம்முடைய வார்த்தையின் சத்தத்தை நாங்கள் கேட்க காத்திருக்கிறோம். வீடுகளில் இருந்து கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவர் பேசுவீராக. அடியாளை மறைத்து கொள்ளும், நீர் மாத்திரம் வெளிப்படும். உடைய வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், பிழைக்க செய்யட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த நாளின் தலைப்பு என்னென்னா, அசைக்கப்படுவதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும், நாம் கிறிஸ்தவ வாழ்க்கை, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கும் போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். அவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம், நம்முடைய விசுவாசத்தின் துவக்கமே அவர் தான். அப்போ அவர் மேலே தான் நம்முடைய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாளுக்கு நாள் வளர 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 ஆண்டவர் இயேசு நமக்கு சொன்ன மாதிரி, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் நமக்கு நிறைய பாடுகள், துன்பங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். ஆனால் இதுவெல்லாம் வரும்போது நாம் அவைகளை எதிர்கொண்டு நாம் ஜெயிக்கணும். அதற்கு மாறாக அதுவும் ஜெயிக்கணும். அந்த சூழ்நிலையிலே நம்முடைய விசுவாசம், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்ட அந்த விசுவாசம் ஒரு நாளும் அதை அசைக்கப்பட்டு விடவே கூடாது. அந்த விசுவாசத்தில் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கணும். அசைக்கப்படாமல் மேலும் 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 கர்த்தருக்குள்ளாக நாம் பலப்படுகிறவர்களாய் வளருகிறவர்களாய் நம்ம இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் அப்படி அசைக்கப்படாமல் இருக்க நம்ம என்ன செய்யணும்? நம்ம வாழ்கிற காலம் கடைசி நாட்களாக இருக்கிறபடினாலே இன்னும் கூட நம்ம சந்திக்கிற போராட்டங்களும் பிரச்சனைகளும் கடுமையானதாகவும் ரொம்ப நமக்கு ஒரு சவாலாகவும் கூட இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இந்த சூழ்நிலையிலே நீங்களும் நானும் நம்முடைய விசுவாசத்தில் அசைக்கப்படாதபடி, தேவன் மேல் உள்ள அன்பிலே அசைக்கப்படாதபடி, நமக்கென்று குறிக்கப்பட்ட அந்த அழைப்பிலே, பரிசுத்தத்தில் எதுலேயுமே நம்ம அசைக்கப்பட்டு விடாதபடி நம்மை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ளணும். அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் சங்கீதக்காரன் சொல்கிறார், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நம்மளை யோசித்து பார்ப்போம், நம்ம ஆண்டவரை நம்ம எப்பொழுதும் நமக்கு முன்னால் வச்சிருக்கிறோமா அப்படின்னு பாருங்கள். அவர் சொல்லுகிறார், எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் சொல்கிறாரு, ஆண்டவரை எனக்கு எப்பொழுதும் முன்னால் வைத்திருக்கிறேன், அதனால் அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். அவர் தேவனை தனக்கு முன்பாகவே எல்லா காரியத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் வைத்திருந்தபடினாலே ஆண்டவர் தன்னுடைய வலது பார்சத்தில் இருக்கும்படியான அப்படிப்பட்ட ஒரு தேவ பிரசன்னத்தை அவர் அனுபவிக்கிறார். தேவன் தான் கூடயே இருக்கிறத சங்கீதக்காரன் உணர்கிறார். அதனால தான் அவர் சொல்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 62:2 அவர் சொல்கிறாரு, அவரே என் கன்மலை, அவரே என் ரட்சிப்பு, எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார், அதனால் நான் அதிகமாய் அசைக்கப்படுவது இல்லை அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவனை யாரெல்லாம் தனக்கு முன்பாக, கர்த்தரை இயேசுவை தனக்கு முன்பாக வச்சிருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை அசைக்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஆண்டவரை எனக்கு முன்பாக வச்சிருக்கிறது அப்படின்னா என்ன? நம்முடைய ஆண்டவர் ஆவியான தேவன்,
இல்லையா? அவர் நம்மை போல ஒரு மனுஷங்களை முன்னால் வச்சு பேசுகிற மாதிரி இல்லை. அவர் ஆவியான தேவன். அவரை நம்ம ஆவியில் தரிசிக்கலாம். அப்போ அவர் இருக்கிறதை விசுவாசித்து நம்ம அவரோடு கூட பேசுகிறோம், அவரோடு கூட பழகுகிறோம். அப்போ நமக்கு தேவன் எனக்கு முன்பாக வைத்திருக்கிற அனுபவம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற எல்லா காரியங்கள், நம்முடைய குடும்பத்தின் எல்லா காரியங்களுக்கும் முன்பாக நம்ம கர்த்தரை நிறுத்தி நம்ம நோக்கணும். அப்படின்னா என்ன? நம்முடைய பிள்ளைகளின் காரியங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய திருமணம், பிள்ளைகளுடைய எதிர்காலம், இன்னுமாய் நம்முடைய வியாபாரம், நம்முடைய தொழில், நம்முடைய வேலை, நாம் செய்கிற ஊழியம், எல்லா காரியத்தையும் இதுதான் நம்ம அன்றாட நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்கிற நிறைய காரியங்கள். அப்போ இதை எல்லாத்துக்கும், இதில் எல்லாவற்றிலும் தேவனை தான் முதல்ல வைக்கணும். நம்ம அவரை தான் முன்னால் வைக்கணும். அவரை முன்னால் வைக்கிறதுனா என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் என் பிள்ளையுடைய படிப்பில் உம்முடைய சித்தத்தின்படியாய் நடத்தும், உம்முடைய திருமணம் உம்முடைய சித்தத்தின்படியான காரியத்தை வாய்க்க செய்யும், இந்த தொழிலில் உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும், ஆசீர்வதியும் என்று சொல்லி ஆண்டவருடைய விருப்பத்துக்கு நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து அவருடைய வழிநடத்தலையும் அவருடைய ஆலோசனையும் பெற்று அவருடைய விருப்பம்தான் எல்லாத்துலேயும் நிறைவேறணும்னு சொல்லி அவருக்கு முதலிடத்தையும் முழு இடத்தையும் நாம் கொடுத்து அவரை முன்னிறுத்துவது தான் கர்த்தரை நமக்கு முன்பாக வைக்கிற அனுபவமாகும். ஒருவேளை நம்ம நிறைய எப்படி பண்ணுவோம் தெரியுமா? நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்போ அல்லாவிட்டால் திருமணமோ தொழிலோ எந்த காரியமானாலும், நாம் செய்கிற எந்த காரியம், நம்ம ஒரு இடத்துக்கு போகிற காரியமோ வருகிற காரியமாக செயல்படுகிற காரியங்களா எதுவானாலும் நாம் ஒரு முடிவெல்லாம் எடுத்துட்டு நம்ம ஒரு தீர்மானம் பண்ணிட்டு இதை தான் செய்யணும்னு நினச்சிட்டு அதுக்கு பின்பாக நம்ம ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே இப்படிலாம் செய்யணும்னு நினச்சிருக்கிறேன், நீங்கள் இதை நடத்துங்கன்னு சொல்கிறது கர்த்தரை நமக்கு முன்பாக வைப்பதல்ல, நம் தேவனை நமக்கு பின்னால் வைக்கிறோன்னு அர்த்தம். அப்போ ஆண்டவரை எல்லா சூழ்நிலையிலும், உங்களுடைய வாழ்க்கையின் சகல காரியங்களிலும் முதல்ல ஆண்டவர்கிட்ட போய் அதை தெரியப்படுத்தி அவருடைய விருப்பத்தை படியே எல்லா காரியமும் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி, உங்கள் விருப்பம் அல்ல, உங்களுடைய பிளான் படி அல்ல, எல்லாத்துலேயுமே என் தேவனுடைய விருப்பம் தான் நடக்கணும், என் தேவனுடைய சித்தம் தான் நடக்கணும், அவர் தான் இந்த காரியங்களை வாய்க்க செய்யணும், அவர் தான் இதில் முழு மூச்சாக எனக்காக அவர் செயல்படணும், எனக்காக அவர் நிற்கணும் என்று சொல்லி முழு இடத்தையும் நீங்கள் தேவனுக்கு கொடுத்து அவரை உங்கள் முன்பாக எல்லா காரியத்திலும் நீங்கள் வைப்பீர்கள் என்றால் நாம் ஒரு நாளும் அசைக்கப்படுவதே இல்லை. ஹல்லேலூயா. தாவீதுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்கும்போது அவர் அப்படி தான் செஞ்சார். அவர் எதை செய்தாலும் ஆண்டவரிடத்தில் போய் விசாரித்து செய்கிறார். ஆண்டவருடைய இந்த யுத்தத்துக்கு பெலிஸ்தரோடு நான் போகலாமா வேண்டாமா அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்பார். நீ போ அப்படின்னு சொன்னால் போவார். சரி, ஒரு தடவை யுத்தத்தை முடிச்சுட்டு வர்றார். அடுத்து மறுபடியும் அதே பெலிஸ்தரோடு யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர் தான் ஏற்கனவே போன்னு தான் சொல்லிட்டாரே என்று சொல்லி அவர் ஆண்டவரிடத்தில் விசாரிக்காமல் இருப்பதில்லை, மறுபடியும் ஆண்டவர்கிட்ட போவார். அப்போ ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? வேறொரு ஆலோசனையை கொடுப்பார். இந்த முறை இந்த வழியில் போகாதே, இப்படி போ என்று சொல்லுவார். அப்போ அதன்படி போகும்போது தாவீதுக்கு வெற்றி இருந்தது. இப்படி தான் அவருடைய எல்லா காரியங்களிலும் அவர் செயல்பட்டார். அதனால தான் அவர் தைரியமாக சொல்கிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்படி யாரெல்லாம் நம்ம ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையின் எல்லா காரியத்திலும் முன்பாக வைக்கிறோமோ அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். அப்போ நம்ம கூட கர்த்தர் வலது பார்சத்திலே, நம்முடைய வலது பக்கத்திலேயே அவர் இருப்பார் என்றால் நம்முடைய பிரச்சனைகள் எதுவுமே நம்மை அசைப்பதே இல்லை. எல்லாம் அவரை தாண்டி தான் நம்ம இடத்துல வருகிறது. அதனால தான் அவர் சொல்லுகிறார், அவரே என் கண்மலையாக இருக்கிறார், அவரே என் ரட்சிப்பாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் ஆண்டவரை நீங்கள் முன்னால் வைக்காமல் நீங்கள் செயல்பட்டுட்டு அதுக்கு பின்னால் அவரிடத்துல போய் நிற்கிற அனுபவம் இருக்கும் என்றால் இனி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க. அப்பொழுது உங்கள் தோல்வி எல்லாம் ஜெயமாய் மாறும். இன்னும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை நமக்கு முன்பாக வைக்கிறோன்னு சொல்லும் போது இன்னும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் அது மாத்திரம் அவர் சொல்கிறாரு, எனக்கு வர்ற பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் நிறைய உண்டு. பவுல் அப்போஸ்தலன் அதிகமான உபத்திரவங்களை சந்தித்தவர், அதிகமான பாடுகளை சந்தித்தவர். அவர் அதை நிறைய பட்டியலிட்டு சொல்லுகிறார். நம்ம நிறைய நேரம் நம்முடைய நிகழ்ச்சியில் கூட அதை வாசித்திருக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இவை எல்லாவற்றையும் குறித்து நான் கவலையே பட மாட்டேன், எனக்கு இருக்கிற உபத்திரவங்கள், பாடுகளை குறித்து நான் கவலையே பட மாட்டேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் உயிரை கூட நான் அருமையாக நினைக்கலை.
என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஒன்றுக்கும் நான் கவலைப்பட மாட்டேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு நான் ஓடுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியே அவர் ஓடி முடித்தார். அதற்கு காரணம் என்ன? அவர் கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொன்னார். எப்படி நம்மளோட உயிர் நமக்கு உயிர் எப்படி நமக்கு ரொம்ப மேலானதோ அதே போல் கிறிஸ்து தான் அவருக்கு உயிராகவே இருந்தார். அப்போ அவருடைய சிந்தை முழுவதும் கிறிஸ்து தான் நிறைந்திருந்தார். இயேசுவின் அன்பு அவருக்குள் மேலோங்கி இருந்தது. கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறதுன்னு சொல்கிறார். அடுத்து ஒன்று இயேசு, இன்னொரு பக்கம் அவர் மேல் தேவன் வைத்த அவருடைய சித்தம், அவருடைய அழைப்பு. அது என்னது? சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இந்த ரெண்டு மாத்திரம்தான் அவருடைய நினைவிலே இருந்ததாம். அவருடைய அனுபவங்களை குறித்து, பரலோகத்தை அவருடைய அனுபவங்களை குறித்து தரிசித்த அந்த பக்தர்கள் சொல்லும்போது சொல்கிறாங்க, அவருக்குள் இருந்த அந்த இயேசுவின் மேல் இருந்த அந்த வாஞ்சை, அந்த தாகம், அந்த அன்பு, அவர் மேல் இருந்த அந்த நேசம் வேறு எதின் மேலேயுமே அவருக்கு போகவே இல்லை. அவருடைய கவனம் வேறு எதின் மேலேயுமே அவருக்கு போகலை. அது மாத்திரம் இல்லை, அவர் தனக்கு கட்டளையிட்ட அந்த சுவிசேஷத்தை மாத்திரம்தான் எல்லா சூழ்நிலையிலும், கல்லடிபடும் போதும், ஆறுகளால் கடலில் அவர் மூழ்கி அப்படி கடலில் கஷ்டப்படுறார், கடலில் மூழ்கி கஷ்டப்படுகிறார், கல்லறிபடுறார் எத்தனையோ முறை இல்லையா. பல பிரச்சனைகள் வந்தபோது கூட அந்த பிரச்சனை அவருக்கு பெரிதாகவே தெரியலை. ஏன் அப்படின்னா இயேசு அவருக்கு முன்பாகவே இருந்தார். அவருடைய சிந்தை முழுவதும் நிறைந்திருந்தார். அவருடைய சித்தை நான் என்ன செய்யணும், அவர் எனக்கிட்ட கட்டளையை நான் நிறைவேற்றணும், இதுதான் அவருடைய சிந்தையை நிறைத்திருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் அப்படிப்பட்ட கிருபை வேணும்னு நம்ம கேட்போம். நம்ம முன்னால் எப்போயும் நம்ம கண்களுக்கு ஆவிக்குரிய மனக்கண்களுக்கு முன்பாக நம்ம ஆண்டவர் எப்பொழுதும் நமக்கு இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம அவரை நேசிக்கணும். அவருடைய அன்பு நம்ம மேலே இருக்கணும், நமக்குள்ளே அவருடைய அன்பு இருக்கணும். இன்னொன்று, நாமும் கூட ஒருவேளை நீங்கள் ஊழியர் செய்ய அழைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர்கள் என்றால் நமக்குள்ளேயும் கூட ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை தான் நான் செய்யணும், உம்முடைய அழைப்பை, நீர் எனக்கு கொடுத்த அழைப்பை நான் செய்து முடிக்கணும் என்று சொல்லி இப்படிப்பட்ட சிந்தையோடு நாமும் காணப்படுவோம் என்றால் நமக்கு வர்ற வியாதிகளோ, பலவீனங்களோ, பிரச்சனைகளோ, நிந்தைகளோ, அவமானங்களோ இது எதுவுமே நமக்கு பெரிதாக தெரியாது. பவுல் அப்போஸ்தலன் அப்படி தான் சொல்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கும் தர வல்லவர். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். அடுத்து ஆண்டவர் சொல்கிறாரு, யார் அசைக்கப்பட மாட்டாங்க தெரியுமா? அவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனது யாருக்கெல்லாம் இருக்கிறதோ அவங்க கர்த்தரைத்தான் நம்பி இருப்பாங்க. அவர்களை எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் பூரண சமாதானத்தோடு ஆண்டவரே அவர்களை காத்துக்கொள்வார். அப்போ நாம் ஆண்டவரை பற்றி கொள்வதில் நமக்கு ஒரு உறுதி இருக்கணும். அந்த உறுதி உங்களுக்குள்ளே இல்லைன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட அதுக்காக ஜெபிக்கணும். உறுதின்னு சொல்லும் போது எப்படி தெரியுமா? அவர் மேல் உள்ள பக்தியில் ஒரு உறுதி. ஆண்டவர் இயேசுதான் என் தேவன், இயேசுதான் எனக்கு ரட்சகர், அவர் எனக்கு போதும், நான் அவருக்காகத்தான் வாழ்வேன், அவருக்காகத்தான் நிற்பேன்ற ஒரு உறுதி. அடுத்து நம்முடைய விசுவாசத்தில் உறுதி, ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறது. சூழ்நிலைகள் பலவாராய் மாறினாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், என் ஆண்டவர் என்னை வெட்கப்படுத்த மாட்டார், என் ஆண்டவர் என் தேவைகளை சந்திப்பார், என் ஆண்டவர் எனக்கு போதுமானவர், எல்லா காரியத்தையும் எனக்காக அவர் செய்வார், ஏன்னா சிலுவையில் எனக்காக எல்லாத்தையும் செய்திருக்கிறார், என் ஆண்டவர் இந்த போராட்டத்தில் எனக்கு ஜெயம் தருவார் என்று சொல்லி என் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார், என் இயேசு எனக்கு பெரியவராக இருக்கிறார் என்று இந்த விசுவாசத்தில் நம்ம உறுதியுள்ளவங்களாக இருக்கும்போது, உறுதியுள்ள மனதாய் நம்ம இருக்கும்போது நம்ம அசைக்கப்படவே மாட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய ஜெபத்தில் உறுதி. நம்மளோட ஆண்டவர் சொல்கிற ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம ஜெப வாழ்க்கையில் ஒரு உறுதி, நீங்கள் 1 மணி நேரம் ஜெபித்தா அந்த ஜெபத்தில் உறுதியாக நீங்கள் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போல்லாம் நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கணும்னு நீங்கள் செயல்படுறீங்களோ அதில் ஒரு உறுதியாய், ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிறவங்க ஒரு நாள் அசைக்கப்பட மாட்டாங்க. அவங்க கர்த்தரை தான் நம்பியிருப்பாங்க. அதனால் எல்லா சூழ்நிலையிலும் பூரண சமாதானத்துடன் கர்த்தர் அவர்களை காத்துக்கொள்வார். இன்னும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நமக்கு ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு விதமான வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவர் சொல்கிறார், இந்த வாக்குத்தத்தங்களை யாரெல்லாம் உறுதியாக பற்றி கொள்கிறாங்களோ, இயேசு இப்படி சொல்லியிருக்கிறார், அதனால் கட்டாயம் எனக்கு செய்வார் என்று சொல்லி அவர் சொன்ன, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் என்னை ஆண்டவர் கைவிட மாட்டார்.
என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்குன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் கட்டாயம் என் பலவீனத்தில் அவர் பலனை எனக்கு தருவார் என்று இப்படி அவருடைய வாக்கு தத்தங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டிருப்பீர்கள் என்றால் கட்டாயம் வருகிற சூழ்நிலைகள், போராட்டங்கள் உங்களை அசைப்பதே இல்லை என்று சொல்கிறார். 26:4 கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். நம்முடைய யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறார். அவரை நம்புறது கூட ஒரு காலகட்டத்தில் அவரை ரொம்ப நம்பினேன், அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருந்துச்சு, இப்போலாம் அந்த நம்பிக்கை எங்கே போச்சுனே தெரில அப்படின்னு சொல்கிறீங்களா? நீங்கள் மனம் திரும்பணும். ஆண்டவர் சொல்றார், கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ஆண்டவர் மாறுகிறவரே அல்ல, அவர் நித்திய கண்மலை. கண்மலை என்றால் அசைக்கப்பட முடியாத ஒரு கற்பாறையை போன்றவர். நித்தியமாய் அவர் அப்படி தான் இருக்கிறாரு. அவர் மாறி போகிற அன்புடைய தேவன் அல்ல. அவர் மாறி போகிறவரே இல்லை, அவர் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அப்போ ஆண்டவர், அதனால் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே, விசுவாச வாழ்க்கையில் நம்ம அவரை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடிய மனது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறார். ஜெபத்தில் உறுதி, நம்முடைய பக்தியில் உறுதி, நம்முடைய விசுவாசத்தில் உறுதி இல்லையா, நம்மை கர்த்தருக்கென்று கொடுக்குற நேரங்களில் உறுதி, இன்னுமாய் அவருடைய வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்வதில் ஒரு உறுதி. இப்படிப்பட்ட உறுதி இருக்கும் என்றால் கர்த்தர் நம்மை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். பிரச்சனைகள் வரும்போது எனக்கு சமாதானம் எடுக்கப்பட்டிருந்தா அப்போ நம்ம அசைக்கப்படுறோன்னு அர்த்தம். ஆனால் பிரச்சனை ஒரு பக்கம் இருக்குது, ஆனால் எனக்குள்ளே இந்த சமாதானத்தை யாராலையும் எடுக்கவே முடியலை அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனை உங்களை அசைக்கவே இல்லை என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றார், ஒருவேளை எனக்கு அப்படிப்பட்ட ஒரு உறுதியான மனசே இல்லை, நான் தள்ளாடி போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. உண்மை உறுதியாய் பற்றி கொள்கிற மனதை எனக்கு தாருன்னு கேட்டு பாருங்க, உங்கள் மனதை கர்த்தர் அப்படியாய் திடப்படுத்திடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, கற்பாறையின் மேல், கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட வீடாய் உங்கள் வீடு இருக்கும் என்றால் அது உறுதியாக நிற்கும், அது ஒரு நாள் அசைக்கப்படுவதில்லை அன்று. அதை தான் மத்தேயு 7:24-25 சொல்கிறார். என் வார்த்தையின் மேல் கட்டப்பட்ட வீடு, என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறார். பெருமழை சொரியும், பெருவெள்ளம் வரும், காற்றடிக்கும், அந்த வீட்டின் மேலே மோதும், ஆனால் அது விழவே இல்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவாகிய அஸ்திபாரத்தின் மேல், அவருடைய வார்த்தையின் மேல் உங்கள் வீடு கட்டப்பட்டிருக்கும் என்றால் நீங்கள் அசைக்கப்படவே மாட்டீங்க. ஏன்னா கற்பாறையின் மேலே உங்கள் வீடு கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு இந்த கடைசி கால கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் பெரிய ஆபத்துகள் நிறைய இருக்குது. என்ன தெரியுமா? நிறைய பேர் தீர்க்க தரிசனத்தின் மேல், தரிசனங்கள் மேல், சொப்பனங்கள் மேல், இவைகள் மேல் தங்களுடைய வாழ்க்கையை கட்டுறாங்க. இப்படி தீர்க்க தரிசனம், சொப்பனம் இதெல்லாம் ஆண்டவர் நம்ம கொடுக்குற அனுபவங்கள், கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு சில வழிகள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? இதெல்லாம் ஒளிந்து போகக்கூடியது தான். ஆனால் தேவனுடைய வார்த்தையின் மேல், அவர் சொல்லியிருக்கிற வார்த்தையை நீங்கள் வாஞ்சியோடு வாசித்து, உட்கார்ந்து வாசித்து, அதை நிதானித்து, அதை அறிந்து, அதை நீங்கள் கைக்கொள்ள உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருப்பீர்கள். ஒருவேளை அந்த ஊழியக்காரர் எனக்கு தீர்க்க தரிசனம் இப்படி சொன்னார், இந்த ஊழியர் எனக்கு இப்படி தீர்க்க தரிசனம் சொன்னார், அந்த தீர்க்க தரிசனம் சில பேர் தீர்க்க தரிசனத்துக்கு பின்பாகவே போவாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை அசைக்கப்பட்டுவிடும். ஆண்டவர் எனக்கு தரிசனத்தின் மூலம் பேசணும்னு சொல்லி நீங்கள் தரிசனங்களையே வாஞ்சித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் சாத்தான் கள்ள தரிசனங்களை, கள்ள தீர்க்கதரிசனங்களை கொண்டு நம்ம ஏமாற்ற முயற்சிப்பான். ஒருவேளை லேசாக சொப்பனங்களை பார்த்து அதற்கு அர்த்தங்களை கண்டுபிடித்து அதையே வியாக்கியானம் பண்ணிக்கொண்டு அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி கொண்டிருப்பீங்கள் என்றால் உங்கள் வாழ்க்கை விசுவாசம் அசைக்கப்படும், சேதப்படும். நாம் மணல் மேல் கட்டப்பட்ட வீடாக இருப்போம். அதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் ஒரு சில நேரங்களிலே நமக்கு உறுதியாக்கும்படியாய் நமக்கு பேசுகிற அனுபவங்கள் தான். ஆனால் நமக்கு எல்லாவற்றிற்கும் உறுதியானது, எல்லாவற்றிற்கும் அஸ்திபாரமானது, எல்லாவற்றுக்கும் ஆதாரமானது தேவனுடைய வார்த்தை மட்டுமே. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தீர்க்க தரிசனம் சொப்பனங்களை நம்ம நம்பணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுலேயே இன்றைக்கி நிறைய கள்ள தீர்க்கதரிசனம் உண்டு, கள்ள சொப்பனங்கள் உண்டு, கள்ள தரிசனங்கள் உண்டு, கள்ள போதகங்கள் உண்டு. அப்போ நான் என்ன செய்யணும்? உட்கார்ந்து நாம் வேதத்தை வாசிக்கணும். நாம் உட்கார்ந்து தனிப்பட்டு வேதத்தை வாசித்து
அதை அறிந்து அதனுடைய காரியங்களை அறிந்து ஆண்டவரே எங்கூட பேசும் என்று சொல்லி அந்த விளக்கங்களை அறிந்து அந்த வார்த்தைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஊழியர்கள் வாயிலாய் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகள், நம்மோட கூட பேசுகிற வார்த்தைகளுக்கு நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கணும். இப்படி தேவனுடைய வார்த்தைகளுக்கு எந்த அளவுக்கு உங்கள் இருதயத்தை, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் திறந்து கொடுத்து அந்த வார்த்தைகளுக்கு நேராக உங்கள் இருதயத்தை நீங்கள் திருப்புறீங்களோ, அந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் நீங்கள் மாற்றுகிறீர்களோ, உங்கள் வீடு கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாக இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா தங்களுடைய மனதில் ஏவப்பட்டு வார்த்தைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் எனக்கு இப்படி சொன்னாரும்பாங்க. நமக்கு தெரியணும் நம்முடைய மனதின் ஏவுதல்னால என்ன பேசுறது எது, ஆவியான தேவன் நமக்குள்ளேருந்து எப்படி பேசுகிறார், நமக்கு அது நல்ல இனம் கண்டுபிடிக்க தெரியணும். நம்ம மாம்சத்தின் ஏவுதலை புரிந்துக்கும், மாம்சத்தின் ஏவுதலை ஆண்டவர் பேசுகிறாருன்னு நினச்சி நிறைய பேர் என்ன செய்வாங்க, ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் இப்படி போக சொன்னார், அப்படி போக சொன்னார், இது செய்ய சொன்னார்னு சொல்லுவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய நம்ம அதிகமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். என் மாம்சத்தின்படி அல்ல, என் சுயத்தின்படி எந்த எண்ணங்களும் எனக்குள்ளே என்னை நடத்தக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் ஜெபிக்க வேண்டிய காரியம். என் சுயத்தின் எண்ணங்கள் என்னை நடத்தக்கூடாது, என் மாம்சத்தின் எண்ணங்கள் என்னை நடத்தக்கூடாது. அதுதான் நீர் பேசுகிறீர் என்று நான் ஏமாந்து வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின் மூலம் ஆவியான தேவன் என்னோடு பேசும், நீர் என்னை அப்படியாய் ஆளுகை செய்து நடத்தும்னு சொல்லி நீங்கள் உண்மையாக ஜெபிச்சு பாருங்கள். அவனுடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கை ஒருபோதும் அசைக்கப்படாதபடி கர்த்தருக்குள்ளாய் உங்களை ஸ்ட்ராங்காக நிறுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நிறுத்துவார். அந்த கிருபை ஆண்டவர் நமக்கு தரும்படியாய் நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அப்பா எங்களுடைய விசுவாசம் அசைக்கப்பட்டு விடாதபடி, என் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு பாசம் எதுவுமே அசைக்கப்பட்டு விடாதபடி உமக்குள்ளாய் நாங்கள் நிலைத்து நிற்கணும் ஐயா, உமக்குள்ளாய் நாங்கள் உறுதியாக நிற்கணும் சுவாமி. அதற்காக எங்களோடு நீங்கள் பேசியிருக்கிறீங்க. அந்த வார்த்தைகளின்படியே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் உண்மை எப்பொழுதும் தங்களுக்கு முன்பாக வைக்க நாங்கள் அன்றைய உண்மை உறுதியாய் பற்றி கொள்ள, உம்முடைய வார்த்தைகள் மேல் கட்டப்பட்டு உறுதியாய் நிற்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.